ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கங்கா யமுனா வந்துட்டு போன விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஆனாலும் ஒன்றும் பேசாம அவங்க போயிட்டாங்க அப்படின்னும், அவங்க படிக்கிற விஷயத்துல அப்படியே மனசு கஷ்டமா இருக்கும், நம்மளெல்லாம் பார்த்துட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி காவேரியோட அம்மா பேசுறாங்க. இதுக்கடையில பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எல்லாம் ஒல்லி குச்சி மாதிரி இருக்கீங்க, காவேரி கொஞ்சம் குண்டா இருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் பாட்டி காவேரியோட வயித்தை பார்த்துட்டு இவங்க தான் பிரெக்னெண்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாவா போகுது. ஆனால் காவேரிக்கு பெரிய அதிர்ச்சியாகுது, பாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு. ரூமுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் ஒரு பக்கத்து சந்தோஷப்படுறாங்க. உடனே ஃபோன் எடுத்து காவேரி விஜய்க்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் சொல்லவா வேணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன மாதிரி கிண்டல் பண்ணுவார்னு நல்லா காவேரியை போட்டு கிண்டல் பண்ணுறாரு. காவேரி ஒரு கட்டத்தில் கோபமாக பேசிக்கிட்டு இப்படிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தோம்னா ஃபோனையும் வச்சிடறாங்க. நிறையா அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்டாக இருக்குங்க, செம்ம ஜாலியாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கான எபிசோட் தாறுமாறாக இருக்க போகுது அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக காட்டினாங்க. அடுத்து பார்த்தா நிவினையும் யமுனாவும் காரில் காட்டுறாங்க. யமுனா ரொம்பவுமே கோவத்தோடு பேசுகிறாங்க. இப்போ காவேரியை பற்றி தப்பாக பேசுறதுனால நிவினுக்கு ரொம்ப ஒரு கட்டத்தில் கோவம் காரை நிறுத்திட்டு இறங்கி, நீ காரை எடுத்துகிட்டு போமா, என்னை விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ யமுனா இனிமேல் நான் எதுவும் பேச மாட்டேன்னு சொன்னதுனால மறுபடியும் நிவின் கார் எடுத்து கூட்டிகிட்டு கிளம்புறாரு. அதாவது நீ இனிமேல் காவேரியை பற்றி தப்பாக பேசாதுன்னு. அடுத்து நிவின் குமரனோட அந்த கடைக்கு, டைலர் கடைக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா மிஷின்லாம் வீணாக போய் கிடக்கு. ஏற்கனவே பசுபதி ஆளுங்கெல்லாம் அடித்து உடச்சி போட்டு போனாங்கல்ல, அதனால் அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுதுங்கும் போது நிவின் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தா குமரன் நீ ஃபோட்டோ தானப்பா எடுத்துக்கிட்டு இருக்க, அதுலேயே உனக்கு எப்படிப்பா இவ்வளோ வருமானம் வருது அப்படி. அதாவது நிவின் சும்மா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்லாம் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத இன்றைக்கான எபிசோடில் சூப்பராக சொல்லிட்டாங்க. அவர் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுலேயே நிறைய பணம் வருதுங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அதாவது இப்போ நீங்கள் கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்பா, இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொன்னதுமே இப்போ குமரன் ஒரு ஃபோட்டோ எடு அப்படிங்கிறாரு. குமரன் இப்போ நிவின் பார்த்தோம் அப்படின்னா குமரனையும் கங்காவை வச்சு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாரு. இது ஒரு கான்செப்ட், ஒரு கதையாக வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஜாலியான மூமெண்ட்டாக இருக்குது, ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா கோவத்தோட காவேரி ஃபோனை வச்சுட்டாங்கல்ல, இப்போ காவேரிக்கு மெசேஜ் போட்டு விட்றாரு விஜய். அதனால் காவேரி விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. இந்த பக்கத்து ஈவு இறக்கம் இல்லாமல் பேசுகிறேன், அந்த பக்கத்து யார் ஆர்வ கலாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஆரம்பிக்கிறார் விஜய். இப்போ காவேரியும் விஜய் ரொம்பவுமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இடையில ஜாலியாக எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம், இந்த மாதிரி எல்லா சந்தோஷமும் பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் தான் விஜய் சொல்கிறாரு, பசுபதியை பிடிக்கிறது என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அது நிவினை வச்சு செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லுங்கன்னு காவேரி கேட்குறாங்க. உன்ட்ட இப்போ நான் சொல்லலை, நான் நிவின்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. நமக்கெல்லாம் தெரியும் ராகினியை வச்சு அதாவது நிவினை வச்சு ஒரு பிளான் பண்ண போகிறாருங்கிறது. மொத்தத்தில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.